ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நான் கேரளாக்குள்ளே சித்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப மழை கேரளாவில். இடைவிடாத மழை. ஒரு நிமிஷம் கூட இடைவிடுறதே இல்லை. ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா, சரியான மழை. உங்களுக்கே தெரியும், வயநாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நிலச்சரிவு வந்து நிறையா மக்கள் வந்து இறந்துட்டாங்க. நிறையா பேர் வீடு இழந்துட்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இங்கே கேரளாவிலலாம். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த மழையில் நாங்கள் வெளியே போயிருந்தோம். அந்த போன சில விஷயங்கள நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து இப்போ தண்ணி வந்து மழை பெஞ்சு ரெண்டு நாளாக விடாமல் மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இதெல்லாம் வந்து வயல். இந்த பகுதி பூராமே பார்த்திங்கன்னா வயலாக இருக்கும். ஃபுல்லுமே வயல் நிறைஞ்சு இங்கே பாருங்கள், வீடே வந்து வீட்டில் பாதியே தண்ணியில் மூழ்கி நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே தண்ணியாக இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பக்கம் தூரத்தில் பாருங்கள், அருவி மாதிரி ஆறு மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு. அதாவது வயலில் இதெல்லாம் வந்து மழை தண்ணி தான். இது ஃபுல்லுமே மழை தண்ணிங்க, ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே மழை தண்ணி. வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ளே முங்கி நிற்கிது பாருங்கள். இங்கே கொஞ்சம் தாழ்வான பகுதி, அவ்வளவும் இல்லை. இங்கெல்லாம் பாலமே கிடையாது. இருந்தாலுமே பாருங்கள், ஆறு மாதிரி தான் தண்ணி போகுது. அந்த லாஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி போயிட்டுருக்குது. அவ்வளோ தண்ணி பாருங்கள். இந்த 2 நாள் சரியான மழை. சித்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாவுக்கு போகிறக்கு வேண்டி வந்திருந்தேன் நான். இந்த வழியாக வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு. ஆனால் இவ்வளவு வருஷமாக இந்த மாதிரி ஒரு தண்ணி வரல. இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி, ரொம்பவுமே ஜாஸ்தியாக வந்துருச்சு தண்ணி. இந்த ரோடு தான் வந்து எப்போவுமே எங்களுக்கு அந்த சித்தூர் எல்லாம் போகிறதுக்கு வந்து இந்த ரோடு தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இந்த ரோட்டில் எந்த ஒரு டேமேஜும் வராது, தண்ணி எல்லாம் வராமல் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்பவுமே மழை பெஞ்சிச்சு. அதை 2 நாள் விடாமல் மழை பெஞ்சிச்சுங்க. வீட்டில் உள்ளிலக்கு போய் ಇದು ಕರೆಂಟಿಗೆ ಕಟ್ ಆಗಿದಾ ಲೈನಕ್ಕೆ? ஓ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீட்டில் லைன் எல்லாம் கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப டேஞ்சருங்க. வாழறது வந்து ரொம்ப கஷ்டம் மழை பெஞ்சிச்சுனால. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்கி வந்து வேறு ரூட்டில் போகிறோம், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? தண்ணி பாருங்கள், ஒரு சின்ன வாய்க்கால் தான். இதில் தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வேண்டி சீலை கட்டி வச்சுருக்காங்க, சாரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வயல் நடவு பண்ணி இப்போ தான் ஒரு 10-20 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். அப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம், திரும்பி போயிடலாம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து இன்றைக்கி நானும் ஆதர்ஷன் தான் வந்திருந்தோம். 2 பேருமே தான் அந்த சித்தூருங்கிறதுக்கு போகிற ஏரியாவுக்கு வந்திருந்தோம். இன்றைக்கி மழை காலையில் நேற்று 2 நாளாகவே மழை தான், விடவே இல்லை. இப்பவும் கூட மழை தான் போட்டே தான் இருக்கு. இல்லை, 2 நாளாக விடாமல் மழை. இதுக்கு முதல் நாள் கேப் இருந்துச்சு. இந்த 2 நாளாக வந்து மழை விடவே இல்லை. இல்லைன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் கேப் இருக்குமில்ல, இப்போ கேப்பே இல்லையே. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம போகலாம். என்ன கிளம்பிட்டோம், வேறு ரூட்டில் போயிட்டுருக்கோம் இப்போது. ஓகே, மறுபடியும் நாங்கள் இப்போ திரும்பி போயிட்டுருக்கோம் பாருங்கள். இதான் வழி. நம்ம கேரளா ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். மழையில் அந்த பச்சை பசையல்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு எவ்வளவு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஏரியாவும் கூட நம்ம ஏரியாவில். ஓகே, இதில் ஏதோ தடை சொன்னாங்க, சரியில் பார்க்கலாம்.
இந்த வழியாவே திரும்பி போய் இனி வேற ஒரு ரூட் இருக்கு, அந்த ரூட்ல போயிருவோம் இப்போ மறுபடியுமே. இந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டித்தாவளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டித்தாவளம் இது எல்லாமே வந்து கேரளா தாங்க. நம்ம போறோம்ங்க. இப்போ வந்து வேற ரூட்டுக்கு தான், இந்த ரூட்ல தான் போறோம். இப்போ இதே நம்ம அந்த சித்தூர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு போறதுக்கு இங்க ஒரு வழி, இதே மாதிரி 4 வழி இருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு. இதெல்லாம் கட் ரூட்டு. மெயின் ரூட் இங்கே ஒன்று இருக்கு, இதுவும் ஒரு கட் ரூட்ல தான் போறோம். இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது போய் பார்த்தா தான் தெரியும். இது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுல வந்து தண்ணி இருக்காது அப்படிங்கறதுனால இதுல போயிட்டு இருக்கோம். ரோட்ல எப்படி தண்ணி வருது. மழை பெஞ்சு போறது இப்பதான் விட்டுருக்கு, ஒரு மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ரோட்ல எல்லாம் தண்ணி வரும். மழையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் வந்து எலக்ட்ரிக் லைன் மேலே விழுந்துருச்சு. மரத்தையெல்லாம் வெட்டி எடுத்தாங்க, லைன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்பவுமே அது எந்த நேரத்தில் நைட் 12 மணிக்கு ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுனாலும் கூட 12 மணிக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த வகையில் கேரளா வந்து திரும்ப அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா 2 நாளாக இங்கேயே தான் இருக்குது. நேற்றும் பார்த்தேன், எல்லாம் யாரோ இங்கே கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த தெருநாய்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இதுதான். ஏன்னா அது குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை வந்து எங்காவது கொண்டே விட்டு அது பாட்டில் அப்படி போயிடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்.
இதுவுமே வேற ரூட்ல வந்திருக்கோம். அந்த ரூட்ல இல்லாமல் இங்கே பாருங்க ஆறு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து வருது. ஆழியாறு பாருங்க, ஆழியாறு தண்ணி தான். அது கூட இங்கே மழை தண்ணியும் சேர்ந்து வருது. பாருங்க எவ்வளவு தண்ணி பாலத்துக்கு மேலே வருது. எப்போ தண்ணி மேலே வரும் அப்படின்னு தெரியாது. அதனால வந்து எல்லாத்தையும் போக சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த சோகநாசினி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆறு பேர் அதுதான். பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படின்னு, தண்ணி போகிறத பார்க்குறதுக்கு வந்து கூட்டம் பாருங்க எவ்வளோ இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சு இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி. சொல்லலாமா? ஆனால் இனி நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்துடணும். அடுத்த மழை வர்றக்குள்ளே மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப போயிடணும். இந்த வழியாக தான் போகணும். கொஞ்சம் டேஞ்சரான ஒரு வழி தான் பாலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின்ஸ் ஏரியா. பிராமின்ஸ் எல்லாம் வசிக்கிற இடம். பழைய காலத்தில் எல்லாருமே வந்து வீடுகள் அந்த நீள வாக்கில் தான் கட்டியிருப்பாங்க. நிறைய சினிமா படத்தில் நம்ம இப்படியே டேர்ன் பண்ணி ரைட் டேர்ன் பண்ணோம்னா அணிக்கோடுன்னு சொல்லுவோம். அணிக்கோடுக்கு போயிடுவோம். இங்கே எல்லாம் வீடுகள் இருக்குது. இதிலிருந்து அப்படியே போனோம்னா போயிடும். எல்லா வீடுகள் தான். போகிறதான் இதான் சிற்றூர். இந்த ஏரியா தானுங்க. இது ஃபுல்லாக சிற்றூர். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றளவில் சிற்றூர்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாக்கில் வந்துட்டு. ஆமாம், பொள்ளாச்சியை விட சின்ன டவுன் தான். இங்கே தான் வந்து எல்லாம் வரணும். இது வந்து சிற்றூர் தாலுக்கு. இங்கே தான் எல்லாமே வரணும். எல்லா இதுக்குமே, அதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இங்கே தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு 15 கிலோமீட்டர் தான். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இந்த தண்ணி மழை இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சுற்றளவில் சுற்றி வந்துட்டோம். அந்த அளவுக்கு நம்ம சுற்ற வேண்டியதாகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிற்றூருக்கு தான். இங்கே ஹோமியோ கிளினிக் அப்படின்னு நம்ம சிற்றூர் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்கே ஒரு கிளினிக் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் டாக்டர் பார்க்கணும். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. அதனால் டாக்டர் பார்க்கறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கோம். நான் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, ஹோமியோ டாக்டர், இங்கே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இங்கே வந்திருக்கேன். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பாலக்காடு டிஸ்ட்ரிக்கு சிற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் நிற்கிறது வந்து அணிக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் மண்புழுகு ஷார்ட் வீடியோ எடுத்துக்கான். இது ஃபுல்லாக எடு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வர்ற வழியில் ஒரு மண்புழு பாருங்கள். இப்போ இந்த மழை காலத்தில் வந்து மண்புழு பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப ரேர் தான், இவ்வளோ பெருசு. ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இயற்கை வளம் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2.5 அடி இருக்குது. இந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடி இருக்குது. இப்போ இந்த மழை காலத்தில் வந்து மண்புழு பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு அப்படின்னு.